தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ ரஷ்யா வந்து பனியோட உச்சத்தில் இருக்கு. பனிக்காலத்தோட உச்சம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 30 டிகிரி -30 டிகிரி போயிட்டுருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாமே வெளில தாங்க, கலரே தெரியாது, ரோடே தெரியல. வடிவில் கிணத்த காணோம்னு சொன்ன மாதிரி இங்கே தரையே காணோம். எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. வண்டியெலாம் அங்கங்கே பிறக்க போய் நிற்கிது. எல்லாமே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்குது. அவ்வளோ ஒரு உச்சத்தில் இருக்குது. இப்போ வந்து இது டிசம்பரா, இன்னும் ஜனவரி, இன்னும் மார்ச் பாதி வரைக்கும் இருக்குன்றாங்க. பனி அவ்வளோ ஒரு பனி. பார்க்க அழகாக இருந்தாலும் சரி, ஆனால் இங்கே வாழ்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அது. இந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்தவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பனி தெரியுமா? வண்டிகள்லாம் வழுக்குது, நடந்து போக முடியல. எல்லாமே வழுக்குது, கீழே வழுக்கிட்டு போகுது. வண்டியெல்லாம் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, ரோடே தெரிய மாட்டேங்குது. அதுக்குன்னு கவர்மெண்ட் அப்பப்போ ஜேசிபி மாதிரி வண்டியை வச்சு அப்படியே வலிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தள்ளி ரோட்டை ஒழுங்கு பண்ணி கொடுக்குறான். அப்படி இருந்தும் இப்படி தான் இருக்குது. பனி வந்து மேலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்குது, மழை மாதிரி. நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே தான் போகுது. இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு அழகாக இருக்கும், ஒரு கண்கள்லாம் காட்சியாக இருக்குமே, அழகாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ரஷ்யா வர முடியாதவங்க இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துக்குங்க. அதுக்காக தான், அது முக்கியமாக என் மகளுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோ போடுறது, இந்த மாதிரிலாம் எடுக்கிறது. என் மகள் தான் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்படும். அது சரி, அதை எல்லாத்துக்குமே பார்க்கலாம்.